ஹே காய்ஸ், நீங்கள் அப்ராடில் போய் படிக்கலாம்னு ஐடியா வச்சுருக்கீங்கன்னா ஃப்ரான்ஸே நீங்கள் ஒரு நல்ல ஆப்ஷனாக வச்சுக்கலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெயின் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து இங்கே கேஃப்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட மந்த்லி அக்காமடேஷன் ரெண்ட்டை 30% இங்கே ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டே உங்களுக்கு பே பண்ணிவிடுவாங்க கைஸ் உங்களுக்கு மந்த்லி. ஸோ நான் இங்கே 600 பே பண்ணுறேன். எனக்கு 150 euros எனக்கு மந்த்லி கவர்மெண்ட் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருவாங்க கைஸ். அடுத்து வந்து உங்களுக்கு நிறைய இங்கே என்ஜிஓஸ் இருக்குது. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ கிராசரிஸ் தருவாங்க கைஸ். நீங்கள் ஸ்டூடெண்ட் கார்டை காமிச்சிட்டு நீங்கள் வீக்லி நீங்கள் ஃப்ரீ கிராசரிஸ் வாங்கிக்கலாம் இங்கே. ஸோ நீங்கள் அதை வச்சு ஓரளவுக்கு ஓட்டிடலாம். அடுத்து வந்து இங்கே விசா அக்செப்டன்ஸ் ரேட் ரொம்பவே அதிகம் கைஸ் இங்கே. ஸோ இங்கே ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. எனக்குலாம் வந்து விசா 2 நாளில் தான் வந்துச்சு எனக்கு. அதுவும் நான் ஆகஸ்ட் பீக் டைமில் சப்மிட் பண்ணியுமே. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இங்கே ஒரு நல்ல இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் கிடைக்கும் கைஸ் இங்கே உங்களுக்கு. எஸ்பெஷலி நீங்கள் பாரிஸை தாண்டி வேறு சிட்டிஸில் போய் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் இருக்கேன், என்னோடய கிளாஸில் வந்து எனக்கு 120 பேரில் 2 பேர் தான் கைஸ் இந்தியன்னு. மீதி எல்லாமே இந்த ஊர் ஆளுங்க தான். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்க எல்லா ப்ரோக்ராமே ஒரு இன்டெகிரேட்டட் இன்டர்ன்ஷிப் கைஸ். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்போட தான் இருக்கும். ஸோ என்னோடய கோர்ஸில் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸில் எனக்கு 4 months எனக்கு மேண்டேட்டரி இன்டர்ன்ஷிப் இங்கே. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பை நான் முடித்தா தான் எனக்கு டிகிரியே எனக்கு வேலிடேட் ஆகும். டிகிரியே கையில் கொடுப்பாங்க கைஸ். ஸோ நீங்கள் ஃப்ரெஞ்சு டிகிரி வாங்குவீங்க. அட் தி சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கும் கைஸ் உங்களுக்கு. அண்ட் ஸ்டில் அந்த இன்டர்ன்ஷிப்புமே பெய்டு கைஸ் உங்களுக்கு. ஸோ எனிவேர் பிட்வீன் 700 to 1500 euros உங்களுக்கு மந்த்லி பே பண்ணுவாங்க அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில். ஸோ அடுத்து நீங்கள் அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே எனக்கு தெரியல என்ன இருக்குன்னு. இதுக்கு மேலே ஏதாவது தெரிஞ்சால் உங்களுக்கு இன்னும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரான்ஸ் வர ஐடியா வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கற்றுட்டு வர மறந்துடாதீங்க. நான் மறந்துட்டேன். பட் ஸ்டில் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து இன்னும் வே ஈஸியராக இருக்கும் கைஸ் இங்கே. ஸோ இன்னும் நிறையா கான்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன் இதே மாதிரி. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். பாய்.